ஹே காய்ஸ், எங்கள் வீட்டில் நிறைய பொமிக்ரானேட் ஃப்ரூட்ஸ் காய்ச்சிருக்கு. ஸோ வாங்க பறிக்க போகலாம். ஃபர்ஸ்ட்டு ட்ரீ ஃபுல்லாக காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரூட்ஸு குட்டி குட்டியாக அங்கிங்கமா இருக்குன்னு. ஸோ அதை இந்த பேஸ்கெட் ஃபுல்லாக பறித்து போட போகிறேன். ஸோ வாங்க பறிக்க போகலாம். அண்ட் இங்கே பாருங்கள் ஒரு ஃப்ரூட் பறிக்கவே எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு. எனிவே நான் ஒரு ஃப்ரூட்டை கஷ்டப்பட்டு பறிச்சிட்டேன். இதை பாருங்கள் எவ்வளோ குட்டியாக உருண்டையாக இருக்குது. ஆக்சுவலாக என்னோட டேட் தான் டெய்லியும் இந்த செடிக்கு வாட்டர்லாம் ஊற்றுவாங்க. அதை இப்போ நான் ஈஸியாக வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன். அண்ட் என்னோடய டேடிக்கு செடி வளர்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச செடி ஏதாச்சும் பார்த்தா வாங்கிட்டு வந்துடுவாங்க. அண்ட் அவங்களால தான் இப்படி ஃப்ரூட்ஸ்லாம் காய்ச்சிருக்கு. அண்ட் இங்கே பாருங்கள் எவ்வளோ பொமிக்ரானேட்ஸ் கொஞ்சம் மேலே பிரான்ச்சஸில் இருக்குன்னு. ஸோ அதை பறிக்க லிட்டில் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ டேபிள் எடுத்துகிட்டு வரேன் மேலே கிடக்கிற ஃப்ரூட்ஸை பறிக்க. சரி இப்போது டேபிள் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பேஸ்கெட்டை டேபிள் மேலே வச்சுட்டு கொஞ்சம் கைக்கிட்ட இருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் பறிச்சுக்கிறேன். அப்புறமா மேலே இருக்கிறத பறிக்கிறேன். ஸோ அதில் இங்கே பாருங்கள் ஒரு ஃப்ரூட்டை அணில் எப்படி கொறிச்சு வச்சுருக்குன்னு. நல்ல வேலை கொஞ்சம் பறித்து வச்சுக்கிட்டேன். இப்போது சரி கீழே இருக்கிறத பறித்து முடிச்சுட்டேன். இப்போது டேபிள் மேலே ஏறி மேலே இருக்கிறத பறிக்க போகிறேன். பாருங்கள் அங்கேயுமா ஃப்ரூட்ஸ் இருக்குது. கஷ்டப்பட்டு பறிச்சிட்ருக்கேன். அண்ட் இந்த ஃப்ரூட்ஸ் மாதிரியே எங்கள் வீட்டில் மாங்காய் மரமும் இருக்குது. அதுலேயும் இதே மாதிரியே நிறைய மாங்காய் காய்க்கும் சம்மர் டைம்லலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வீடியோவில் மேங்கோ ஹார்வெஸ்ட்டை ஷேர் பண்ணுறேன். சரி ஃபைனலாக இந்த பேஸ்கெட் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸை பறிச்சிட்டேன். ஸோ அதில் கொஞ்சம் ஜூஸ் போட போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸை கட் பண்ணி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். அதில் இங்கே பாருங்கள் எல்லாமே ஒயிட் தான், எதுவுமே ரெட் கிடையாது. சரி கட் பண்ண ஃப்ரூட்ஸை மிக்சர் ஜாரில் போட்டு அதை மிக்ஸி மேலே மிக்சர் ஜாரை வச்சு மிக்ஸ் பண்ண விட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜூஸ் ரெடி. அதை கிளாஸ் மேலே அரிப்பை வச்சு ஜூஸை தனியாக எடுக்கலாம் பார்த்தா முடியல. ஸோ அரிப்பு எடுத்துகிட்டு கிளாஸ்குள்ளே ஜூஸ் ஊற்றுனா ஹோமில் பறித்த ஃப்ரெஷ் பொமிக்ரானேட் ஜூஸ் ரெடி.